ட்ரேடிங் போர்ட்ஸ் தங்களை ஓனான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுமா இல்லைனா ஸ்கேம் பண்ணுமா? ஓகே, நான் கதைக்கிறது ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணுற ரியல் ட்ரேடிங் போர்ட்ஸை நான் ட்ரேடிங் போர்ட்டுங்கிற பேரில் நடத்துகிற ஆர்ஓஐ ஸ்கீமோ பிரமிட் ஸ்கீமோ கதைக்கல. நீங்கள் பணத்தை ஃபுல்லாக அவங்களோட கேபிட்டல் எல்லாத்தையுமே இருந்தாலும் ஒரு கம்பெனி கொடுத்து அவங்க ட்ரேடிங் பண்ணுறங்கிற பேரில் உங்களுக்கு இத்தனை விதம் லாபம் தரங்கிற கன்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் போர்ட்டில் பிரமிட் ஸ்கீம், ஆர்ஓஐ ஸ்கீம் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஓடிடும். அதை பற்றி கேட்கல. நான் ரியல் ட்ரேடிங் போர்ட்டை கேட்கேன். ரியல் ட்ரேடிங் போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பணம் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் பத்திர மாதிரிக்கும் உங்களோட எக்ஸ்சேஞ்சை ஏபிஐ மூலம் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஏபிஐ மூலம் நீங்கள் பொட்டை கனெக்ட் பண்ணி பொட்டை என்ன செய்யும் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள் போய் ட்ரேட் பண்ணும். பொட்டுக்கு வித்ட்ரா பண்ணுற எக்ஸஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்படியான ட்ரேடிங் போர்ட்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லா எப்போன்னு சொன்னால் நீங்கள் சரியான ட்ரேடிங் போர்ட்டை கண்டுபிடிக்கக்குள்ள. இப்போ ட்ரேடிங் போர்ட்ஸில் நிறைய வகையான ட்ரேடிங் போர்ட்ஸ் இருக்குது. சில ட்ரேடிங் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சிலே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில ட்ரேடிங் போர்ட்ஸ் நீங்கள் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்ட ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபேமஸான நார்மல் ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிட் ஸ்ட்ராட்டஜி, மார்டிங்கல், டிசிஏ, ஏஐ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அநேகமாக தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்பெஷலைஸ்டான ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அநேகமாக தேர்ட் பார்ட்டி போர்ட் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ட்ரேடிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் சரி, மெனுவல் ட்ரேட் பண்ணாலும் சரி, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்கிறது முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ண போவீங்கன்னா கிராஷ் கரெக்ஷனாக வரக்குள்ள பெரிய மாட்டுவீங்க. ஆனால் ட்ரேடிங் போர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆனால் அவங்களால டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிட் ஸ்ட்ராட்டஜின்னா அந்த கிரிட் ஸ்ட்ராட்டஜி எப்படி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணும். மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி ரன் ஆகும். சில ட்ரேடிங் போர்ட்ஸில் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். நீங்கள் விரும்பின ஸ்ட்ராட்டஜிஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோ அதுக்குரிய மாதிரி அது ட்ரேட் பண்ணும். கிட்டத்தட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மாதிரி தான். ஆனால் நீங்கள் மெனுவலாக பண்ணுற டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கும் அதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஓகே, அது 100% மெனுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இல்லாது. சர்டன் க்ரைட்டீரியாஸ் இது ஃபுல் பண்ணிங்கன்னு சொன்ன மார்க்கெட் பை எடுக்கும். சர்டன் க்ரைட்டீரியாஸை ஃபுல் பண்ணினீங்கன்னு சொன்ன மார்க்கெட் அது செல் பண்ணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பை அண்ட் செல் அது பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ ட்ரேடிங் போர்டில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா எமோஷன்ஸ் இல்லை. அதுக்கு எமோஷன்ஸ் இல்லைங்கிறதால என்ன அது எமோஷனலாக மனிதர்கள் தப்பு பண்ணுற மாதிரி அது தப்பு பண்ணாது. ஐயோ கீழே இறங்குதுன்னு சொல்லி பெனிக் செல்லும் பண்ண மாட்டி மேலே போகக்குள்ள இன்னும் போகும்னு சொல்லி கிரீடில் ப்ராஃபிட் எடுக்காமல் வச்சுட்டு இருக்கே மாட்டி. அதுக்குரிய சர்டன் க்ரைட்டீரியா வந்தால் அது மார்க்கெட் இன்னும் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி வித்து வழியில் வந்துடும். அதுக்குரிய க்ரைட்டீரியாஸ் வந்தால் கீழே போனால் உடனே வாங்கும். ஓகே, பெனிக் செல்லாம் பண்ணாது. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்து வச்சுப்பீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கணும்னு அடிக்கும். இல்லாட்டி நல்லா கீழே வந்தப்போ டிசிஏ பண்ணணும்னாலும் பண்ணும். ஓகே, ஸோ அது போட் அதுக்கு ஹியூமன் எமோஷன் இல்லைங்கிறதால அது அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கிற மாதிரி சரியாக செய்யும். ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ நாளைக்கு ஒரு பேட் நியூஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் மெனுவல் ட்ரேட் பண்ண உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் என்ன செய்வீங்க, நாளைக்கு ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் இருக்கிற பொசிஷனில் க்ளோஸ் பண்ண பார்ப்பீங்க. ஆனால் நாளைக்கு வரப்போகிற நியூஸ் பொட்டுக்கு தெரியாது. அப்போ அதை என்ன செய்யும் நாளைக்கு ட்ரேட் எடுக்கப்படாண்டோ இல்லையெல்லாம் செய்ய மாட்டேங்க. இருக்கிற ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் அப்படி வச்சுட்டீங்க. நாளைக்கு டம்ப் வரக்குள்ள இந்த இருந்த சின்ன ப்ராஃபிட்டை கூட யூட்டிலைஸ் பண்ணாமல் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி நாளைக்கு பெரிய ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வந்து மேலே போகுதோ பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி மெனுவல் ட்ரேடர் ஆகி உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஆனால் பொட்டுக்கு சர்டன் க்ரைட்டீரியாஸ் வராத வரை என்ட்ரி எடுக்காது. அதனால் நாளைக்கு அதை போகிற அந்த மார்க்கெட் பம்பர் அந்த பெரிய ஒரு பம்பை மிஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால் அந்த விஷயங்களில் கம்பேர் பண்ணக்குள்ள பொட் ட்ரேடிங் விட மெனுவல் ட்ரேடிங் எல்லாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் 24 ஹவர் 7 நாள் இருந்து ட்ரேட் பண்ணலாம் மெனுவல் ட்ரேட் பண்ணக்குள்ள. ஆனால் பொட் ட்ரேட் பண்ணக்குள்ளே ஈஸியாக அது என்ன செய்யும், நம்ம தூங்கக்குள்ளே சரி என்ன நடந்தாலும் 24/7 அதுக்குரிய சர்டன் க்ரைட்டீரியாஸை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். நீங்கள் பொட் ட்ரேட் பண்ணுவீங்களா இல்லை மெனுவல் ட்ரேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் HPU கன்சல்டன்சியால் 20 மேற்பட்ட ட்ரேடிங் போர்ட்ஸில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்க. அது டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் லிங்க் வேணும்னு சொன்னால் ட்ரேடிங் போர்ட்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.